பல நேரங்களில் பல்வேறு கூட்டங்களில், அடிக்கடி அறிவாலயத்தில், பல்வேறு நிகழ்ச்சிகளில், பல்வேறு சுற்றுப்பயணத்தில் உங்களை எல்லாம் நான் அடிக்கடி சந்திச்சிருந்தாலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களில் ஒருவனான என்னுடைய கட்டளை ஏற்று 40க்கு 40 வெற்றியை பெற்று தந்த உடன்பிறப்பான உங்களை இந்த செயற்குழு கூட்டத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பல பேர் கருத்துக்களை பேசியிருக்கிறீங்க. 42 பேர் பேச வேண்டும் என்று எழுதி கொடுத்தீங்க. அதில் 36 பேர் கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ஒரு 6 பேர் அந்த வாய்ப்பு பெற முடியல. காரணம், நேரத்தின் அருமையை கருதி அந்த வாய்ப்பை உங்களுக்கு நாங்கள் வழங்க முடியல என்பதற்காக நான் வருத்தப்படுகிறேன். இப்படி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்றங்களால் கழகத்தினுடைய அடுத்த நகர்வுக்கு எப்படி செல்வது என்று தீர்மானிக்கிற முடிவுகளை எடுக்கிற கூட்டங்கள் தான் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள். கழகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய வெற்றிகளை விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை அனைவரும் உங்கள் உள்ளங்களில் ஏற்றி செயல்படணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் காலத்தை நாம் எதிர்நோக்கி இன்னும் 1.5 ஆண்டு காலத்தில் சந்திக்க போகிறோம். 7வது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில் நம்முடைய கூட்டணி வெல்லும். என்னுடைய இந்த நம்பிக்கைக்கு ஆணிவேர் தான் நீங்கள். களத்தில் நாம் கொடுக்க போகிற உழைப்பு தான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய போகுது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு ஆணவத்தில் பேசுகிறவங்க இல்லைன்னா, எத்தனை படைகள் வந்தாலும், அவங்க எத்தனை பெரிய திட்டங்களோடு வந்தாலும் அவங்களோட வியூகங்களை முறியடிக்கிற கலைஞருடைய படை என்கிட்ட இருக்கு என்ற நெஞ்சுரத்தில் தான் நான் நம்பிக்கையோடு பேசுகிறேன். உங்களுடைய உழைப்பை 50 ஆண்டுகளாக கூட இருந்து பார்க்குறவண்ணா, அதே மாதிரி நீங்களும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தேர்தல்னு வந்துட்டா இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறவன் தான் கருப்பு சிவப்பு தொண்டை. அசூர உழைப்பை கொடுத்து வெற்றியை எட்டி பறிக்கிறவன் தான் திமுக காரன். கொள்கை பிடிப்பிலும் சரி, கொள்கையை வென்றெடுக்கக்கூடிய உழைப்பை கொடுக்கறதும் சரி, நமக்கு நிகர் யாரும் கிடையாது. 1957 2024 வரை தேர்தல் களத்தில் நாம் எதிர்கொள்ளாத எதிரிகளே கிடையாது. இமயமலை போன்ற தலைவர்களிலிருந்து எத்தனையோ பேரை நம்மளை எதிர்க்காங்க. எதிரில் நின்றவங்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஏக்கம் மட்டும் எப்பவும் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது எப்பவும் மக்களோடு இருக்கக்கூடிய இயக்கம். வெற்றி கிடைச்சிட்டா அமைதியில் ஆடவும் மாட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டா தோண்டு போய் மூளையில் உட்கார்ந்துட மாட்டோம். நம்முடைய பெரிய பலமே நம்ம கட்சியினுடைய அமைப்பு முறை தான். பேரறிஞர் அண்ணா உருவாக்கி தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டி காத்த அமைப்பு என்ற முறை தான் நம்மோடு. அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் உறுதியாக சொன்னார், இந்த கருணாநிதியின் கதை முடிஞ்சாலும் திமுகவின் கதை முடியாது. அந்த அளவுக்கு திமுகவுடைய உட்கட்டமைப்பு மிக மிக வலிமையானதுன்னு சொன்னார். அதனால எத்தனையோ முறை நம்முடைய பகைவர்கள் உழைந்தது திமுக குதூகலமாக எழுப்பினாவும் அப்படி சொன்னவங்க காலத்திலலாம் அவங்க தான் காணாமல் போயிருக்காங்க, தவிர திமுக அழியல. இன்னைக்கு வர தமிழ்நாட்டினுடைய முதன்மையான இயக்கமாக இந்தியாவிலேயே 75 ஆண்டு காலை கடந்த ஒரே மாநில அரசியல் கட்சியா அதே வலிமையோடு வீரியத்தோடு இருக்கிறோம்.
இப்போ நாம் அமைச்சரிக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியும் எளிதாக அமைஞ்சிடல. நடுவில் 10 ஆண்டு காலம் நம்மோட போராட்டம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. ஒரு முறை எதிர்கட்சியாக கூட வரல, சோர்ந்து போயிட்டோமா, நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி உட்கார்ந்துட்டோமா? இல்லையே. ஒவ்வொரு நாளும் மக்களோட இருந்தோம், மக்களுக்காக குரல் கொடுத்தோம், வீதி வீதியா வீடு வீடுவா போய் மக்களை சந்திச்சோம், வீதிக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடணும். புயல் வெள்ளம்னு எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் ஆளா ஓடி போய் மக்களுக்கு உதவணும். இன்னும் பெருமிதத்தோடு சொல்லணும்னா, கொரோனாவில் உலகமே முடங்கி போனப்போ வல்லரசு நாடுகள்லாம் முடங்கி போச்சு. லாக்டவுன் நேரத்தில் கூட மக்களின் தேவைகளை கேட்டு அறிந்து அவங்க வீடு தேடி போய் உதவி செஞ்ச ஒரே இயக்கம் திமுக கழகம் தான். அதை சாதிச்சு காட்டினது தான் உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் தான். பதவிக்காக கொள்கைகளை சமஸ்திரம் செஞ்சிக்காம கடுமையான உழைப்பால மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம்.